வணக்கம். 3 ரோசஸ் பொங்கலில் ஒரு ஊருக்கும் போய் எப்படி வித்தியாசமாக அவங்க பொங்கல் கொண்டாடுறாங்க அப்படின்றது தான் பார்த்துட்டு இருக்கோம். இது கலை ரீதியாக, கலாச்சாரம் ரீதியாக, உணவு ரீதியாக அப்படின்றது தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு என்னோட மதுரை கூடல் அழகர் கோவிலோட மிராஸ் அர்ச்சகர் இருக்காரு. வணக்கம். ரொம்ப சந்தோஷம். திரு சுரேஷ் அவர்கள். பட்டர்ன்றது கரெக்டாக அப்படி போட்டு பளிச்சுன்னு இருக்கீங்க பார்க்குறதுக்கு. அதாவது மிராஸ் அர்ச்சகர்னா பரம்பரையாக வருது இல்லையா? ஆமாம். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது வைகானசம் சொல்லக்கூடிய ஆகம முறைப்படி பூஜை பண்ணக்கூடிய அர்ச்சகர்கள் நாங்கள். இதில் பரம்பரையாக, அதாவது கேஎஸ் பட்டர் குடும்பம்னு சொல்லுவாள் எங்களை. எங்கள் தாத்தா மூதாதையர் பாட்டன் பூட்டன்லேருந்து எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 9 தலைமுறைக்கு மேலே கூடலழகருக்கு கைங்கரியம் பண்ணிட்டுருக்கோம். இத்தனை தலைமுறை தாண்டி இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு கஸ்டம்ஸ், ட்ரெடிஷன்ஸ், ஃபுட் என்ன, ஏன்னா கலாச்சாரம், உணவு, இது எல்லாமே பரம்பரையாக வரும். என்ன பெரியவா சொல்லி கொடுத்துருக்காலோ, நாட்கிழமைனா இந்தந்த உணவுகள் எடுத்துக்கணும், இந்தந்த பண்டிகையில் இந்தந்த உணவுகள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ஆர்டரே இருக்குது. அது மாறாமல் தான் நம்ம எடுத்துக்கணும். வெரி நைஸ். இப்போ பொங்கல் அப்படின்னு நம்ம எடுத்துறோம். ஏன்னா பொங்கலை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பொங்கல் கொண்டாட்டம் தமிழ்நாடே கொண்டாடக்கூடியது, அந்த தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்லலாம். உலகமே கரெக்ட் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எப்படி அதை வித்தியாசமாக கொண்டாடுறீங்க? சூரியன் சாட்சாத் நாராயணன், பெருமாள் தான். பெருமாளுடைய நேரடி அவதாரம் தான் சூரிய பகவான். அதனால் பெருமாளுக்கு நாங்கள் கல்கண்டு சக்கரை பொங்கல், பெருமாளுக்கு அக்கார விடசில் ஆண்டாள் சொல்லியிருக்கா, பார்ச்சோறு முழங்கை வழிவார கூடியிருந்து குவிந்தேரோ ரெம்பாபாய்னு திருப்பாவையில் சொல்லியிருக்கா. பார்ச்சோறுங்கிறது அந்த கல்கண்டு சாதம். அதை கையில் வாங்கிட்டு அந்த முழங்கை வரைக்கும் நெய் வழியணுமா. அப்பேற்பட்டதை அழகனுக்கு நான் படைக்கணும்னு ஆண்டாள் பிரார்த்தனை பண்ணிட்டா. வைஷ்ணவத்தில் அதே தான். ஆண்டாள் என்ன சொல்கிறாலோ அதான் வைஷ்ணவம். ஆண்டாள் சொன்னதுடைய உத்தரவுப்படி அழகனுக்கு, அதாவது பெருமாளுக்கு, நம்ம பார்ச்சோறு முழங்கை வழிவார கூடியிருந்து குவிந்தேரோ ரெம்பா எல்லாருமா சேர்ந்து சூரிய பகவானுக்கு படைச்சு வழிபடுறக்கூடிய ஒரு வைபவம் தான் அந்த மகர சங்கராந்தின்னு சொல்லக்கூடிய பொங்கல். பியூட்டிஃபுல். நீங்கள் இப்போ உணவு ரீதியாக சொன்னீங்க. இதை தவிர வேறு கலாச்சாரம் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா எந்த விதத்தில் வேறுபடுது? சாட்சாத் நாராயணன் தான் சூரியன்கிறதுனால நாங்கள் எங்களுடைய அகம், அதாவது ஆற்றுக்குள்ளேன்னு சொல்லுவோம். ஆற்றுக்குள்ளேன்னா அகம், தூய தமிழ். அகத்திற்குள்ள அந்த பெருமாளை சூரியனாக நினச்சி ஆண்டாளுடைய உத்தரவுப்படி அக்கார விடசல் பண்ணி கல்கண்டு சக்கரை பொங்கல் பண்ணி பெருமாளுக்கு பண்ணோம். இது பியூர் வைஷ்ணவேட்ஸ் பண்ணக்கூடிய விஷயம். ஓகே. அந்த வைஷ்ணவ முறைப்படி பண்ணும்போது பெருமாளுக்கு முன்னாடி சக்கரை பொங்கல் பண்ணி பெருமாள்கிட்ட வச்சு வித்தலபாக்கு பழமெல்லாம் வச்சு வைஷ்ணவ முறைப்படி அந்த கோலங்கள்லாம் இட்டு மறுநாள் கணு வைக்கிறது, அந்த மஞ்சள் கீத்துறதுன்னு சொல்கிறது. மஞ்சளால் கீத்தி நீ நன்னா இருக்கணும், சௌக்கியமாக இருக்கணும், நன்னா படிக்கணும், நன்னா வேலை வாய்ப்புகள் கிடைக்கணும், சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்துக்கு வரணும்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதம் பண்ணி அதுக்கப்புறம் போய் அவள் கணு வைப்பான். பியூட்டிஃபுல். அதாவது உங்ககிட்ட இந்த மாதிரி பேசிகிட்டே இருந்தால் அப்படியே கதை கேட்டுகிட்டே இருக்கலாம் உங்களுக்கு. ஏன்னா இங்கே வெதரும் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. அப்படியே காற்றடிக்கும் போது நீங்கள் சொல்கிற கதையும் சேர்ந்து வரும்போது ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. நம்ம ஏன் ஒரு கப்பு 3 ரோசஸோட இந்த கதையை கண்டினியூ பண்ண? கண்டிப்பாக. பர்ஃபெக்ட் கல்கண்டு பொங்கலுக்கு தேவையானது கல்கண்டு, அரிசி, பால். பர்ஃபெக்ட் டீக்கு தேவையானது நிறம், சுவை, திடம். நம்ம 3 ரோசஸ் மாதிரி ஜென்ரலாக பண்ணுறக்கூடிய நித்திய பிரசாதமாக இருந்தாலும் சரி, இல்லை பொங்கலுக்குன்னு பண்ணக்கூடியதாக இருந்தாலும் சரி, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது பொங்கல் அன்னைக்கு எல்லா பொதுஜனங்கள் மக்கள்லாம் சேவிக்க வரும். சேவார்த்திகள் நிறைய பேர் வருவாள். அப்படி சேவார்த்திகள் வரும்போது எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் நம்மளும் சொல்கிறோம், அவளும் பொங்கல் வாழ்த்துக்கள்னு சொல்கிறாள். நம்ம சொல்கிற வாழ்த்துக்களில் பிரசாதம் சேர்ந்து இருந்தால் தான் அந்த வாழ்த்து முழுமையாக அவளை போய் சேரும். அதனால் கோவில்லையும் கல்கண்டு சக்கரை பொங்கல் காலையில், சாயந்தரம் அதே மாதிரி இன்னொரு சாதம், அதாவது வெல்லம் போட்ட சக்கரை பொங்கல், இது பண்ணி பொங்கல் வாழ்த்துக்கள்னு சொல்லி ஒரு தொன்னையில் அந்த பிரசாதத்தை வச்சு வாழ்த்துக்கள்னு சொல்லும்போது அந்த சேவார்த்திகளுக்கு, பக்தர்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். பெருமாளே நம்மளுக்கு சக்கரை பொங்கல் கொடுத்து வாழ்த்து சொல்லியிருக்காரு. தமிழ்நாடுன்றது ஒன்று தான், ஆனால் இதில் பண்டிகை கொண்டாடும் விதங்கள் ஒரு ஊர்லேயும் ஒரு விதமாக இருக்குது. அண்ட் வாட் அ பியூட்டிஃபுல் ஸ்டோரி அவர் சொல்லும் போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இத்தனை வித்தியாசங்கள் இருந்தும் இது எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய ஒரே விஷயம் 3 ரோசஸ் டீ குடிச்சுக்கிட்டு அதை பற்றி பேசுகிறது தான்.